சிறுகடி காசை ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முத்து இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சீதா அம்மாவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. சீதாவும் நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. ஸோ இப்போ மீனாவும் சீதாவும் முத்துவை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போகிறது தான் ஒயின் ஷாப் வந்தாங்க. ஆனால் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தும் கூட முத்து நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியாக இருந்தார். ஒரு பக்கம் அண்ணாமலை கால் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அருண் பார்த்திங்கன்னா கால் பண்ணிட்டே இருக்கார். சீதாவும் நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்றத அவங்களும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றதால முத்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ நம்மளால் என் வாழ்க்கை வேணால் போகக்கூடாது அப்படின்றதுக்காக முத்து மண்டபத்துக்கு வர்றாரு. ஆனால் அங்கே வந்தும் கூட பார்த்திங்கன்னா யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி, இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சீதாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவர் ஏஞ்சி போக போகிறார். அப்போது மீனா எங்கே போகிறீங்க, இருங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து இந்த பாரு, நம்மால் அவள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்தேன். இதுக்கு மேலே உன் குடும்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நானும் வரமாட்டேன், எதுவும் கேட்கவும் மாட்டேன், நீயும் என் வீட்டுக்கு வந்துடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாக சொல்லிட்டு தான் இப்போது முத்து அங்கேருந்து போகிறாரு. மீனாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான், இது எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த பக்கம் இந்த ரோகிணிக்கும் இந்த விஜயாவுக்கும் இது ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லும். ஏன்னா எப்படா இவங்களை பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. இது இப்போ ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் ஒரு ஜாக்பாட்டு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் எபிசோட்ஸில் இதை வச்சு இந்த விஜயாவும் ரோகிணியும் சில கேம் ப்ளே பண்ண தான் போகிறாங்க, எப்படியாச்சும் இந்த மீனாவை பிரிக்கிறதுக்காக. ஆனால் கண்டிப்பாக மீனா மொத்தம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இந்த நாட்கள் இப்போது மீனா முத்துவும் பிரிஞ்சிருக்கிற சில நாட்களில் முத்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். ஸோ மீனாவை பற்றி அவர் புரிஞ்சுப்பார், இவரே போயிட்டு ஒன்றா சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு நடுவில் என்ன ஆக போகுது அப்படின்றத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதுக்கு நடுவில் இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனாவும் சீதாவும் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க, செம்ம காமெடியாக இருக்குது. நீங்களும் அதை பாருங்கள். கலந்து விட்டு ரொம்ப குஷியோ, லவ் ஓகே ஆயிடுச்சுல, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.